அனைவருக்கும் வணக்கம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை, உனக்குள் நீ. இன்றைய தலைப்பு, வெற்றிக்கு யார் துணை வேண்டும்? அனைவருக்கும் வணக்கம். விடாமுயற்சியோடு போராடி வெற்றியை எட்டி பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் வாழ்கின்றோம். விடாமுயற்சியோடு போராடினாலும் அந்த வெற்றிக்கனி நமக்கு எட்டா கனியாகவே இருக்கிறது. என்ன காரணம் என்ற ஏக்கம் நம்முள் பலருக்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த எட்டா கனியை எட்டும் கனியாக்கி எளிதில் பிடித்துவிட, பறித்துவிட, சுவைத்துவிட மிகச்சிறந்த கதை ஒன்றை கூறுகிறேன், கேளுங்கள். சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் ஒளிவண்ணம் குறித்து ஒரு ஆராய்ச்சியினை செய்து கொண்டிருந்தார். அவர் தமது கண்டுபிடிப்புகளை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக மாற்றுவதற்காக தயார் நிலையில் தன்னுடைய மேஜை மீது வைத்துவிட்டு வெளியே செல்லலாம் என்ற முடிவுக்கு வருகிறார். அப்பொழுது மேஜையின் பக்கத்தில் ஒரு மெழுகுவர்த்தியையும் வைத்து செல்கிறார். அந்த நேரம் என்ன ஆகிறது, அவர் ஆசையாக வளர்த்து கொண்டிருந்த நாயானது அந்த மேஜையின் வழியாக ஒரு எலியினை துரைத்து கொண்டு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது தவறி அந்த நாயானது மேஜையை தாண்டும் பொழுது மெழுகுவர்த்தி விழுந்து அவர் இரவு பகலாக போராடி தன்னுடைய உழைப்பு அனைத்தையும் கொடுத்து உருவாக்கிய அத்தனை தாள்களும் அந்த மெழுகுவர்த்தியின் நெருப்பில் எரிந்து சாம்பலாகிவிட்டன. வெளியே சென்ற ஐசக் நியூட்டன் வருகிறார். அதனை பார்க்கிறார். மனம் அவருக்கு பதறுகிறது. அவருக்கு உலகமே இருண்டது போல் தோன்றுகிறது. கண்களை மூடி ஒரு அரை நிமிடம் யோசிக்கிறார். தன்னுடைய மூச்சை இழுத்து விடுகிறார். இவ்வளவு நாள் இதுக்காகவா போராடினோம் என்று நினைத்த நொடி அவருக்குள் ஒரு சிந்தனை எட்டியது. எரிந்து போனது வெறும் தாள்களை தவிர என்னுடைய எண்ணங்களோ என்னுடைய துணிச்சலோ கிடையாது. ஏதோ ஒரு பெரிய வெற்றியை நான் அடைவதற்காகத்தான் இந்த தாள்களெல்லாம் எரிந்து சாம்பலாகி போகின. மீண்டும் எழுதுவேன், எழுதி இந்த தொகுப்பை எப்படியும் வெளியிட்டே தீருவேன் என்று உடனடியாக அந்த மேஜையை தயார் செய்து அதில் வெறும் வெள்ளைத்தாள்களை வைத்தார். காரணம், அவருடைய கையே அங்கு ஆயுதம். தன்னுடைய பேனாவை எடுத்தார், எழுத தொடங்கினார். ஆப்டிக்ஸ் என்ற மிகச்சிறந்த நூலை வெளியிட்டு உலக புகழ் பெற்ற விஞ்ஞானியாக மாறினார். ஆம் நண்பர்களே, வெற்றி என்பது நாம் எட்டி பிடிக்கும் தூரத்தில் தான் இருக்கிறது. வெற்றி பாதையில் நீங்கள் நடைபோட வேண்டும் என்றால் துணையை தேடாதீர்கள், துணிச்சலை தேடுங்கள். உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த துணிச்சல் தான் எந்த இடத்தில் நீங்கள் தவறி விழுந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் அத்துணையும் தகர்த்தெறிந்து உங்கள் பாதையில் சிறப்பாக நீங்கள் சென்று வெற்றி வாகையை சூடச் செய்யும். துணிச்சலோடு எல்லோரும் வெற்றியை நோக்கி பயணம் பெறுங்கள். வெற்றி உங்களுடைய வசமாகட்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.